தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு இன்னைக்கு மதுரையில மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. அதுவும் குறிப்பா 500 ஏக்கர் இந்த மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தமிழகத்துல இருக்கிற எல்லாரையுமே அதிர்ச்சியில தான் ஆளாக்கியிருக்கு. அரசியல்ல இன்னும் இப்பதான் களம் இறங்கியிருக்காரு. இது வரைக்கும் ஒரு அரசியல் கூட பார்க்கல. ஆனா அவருடைய முதல் மாநாடு வரலாறுல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போ 2வது மாநாடு மதுரையில 500 ஏக்கர்ல இவ்வளவு பிரம்மாண்டமா என்னப்பா இது? எப்படி சாத்தியம்? சும்மா வாங்கப்பா தலைவர் அழைக்கிறாரு அப்படின்னு சொன்னா போதுமா வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உற்று நோக்குனாங்க. ஆனா, அரசியல்ல இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணிட்டு இருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள். தளபதி விஜய் இப்ப இந்த மாநாட்ட கூட்டியிருக்கிறது எல்லாருக்குமே வயித்துல புளிய தான் கிடைச்சிருக்கு. எலெக்ஷன் நடக்கிற இந்த நேரத்துல 2வது மாநாடு 500 ஏக்கர்ல இவ்வளவு பிரம்மாண்டமா, அதுவும் மதுரையில. இதுவரைக்கும் அரசியல்ல வெற்றி கண்ட எல்லாருமே மதுரையில மாநாட போட்டு, அதுல தன்னுடைய வெயிட்ட காட்டி, கெத்த காட்டி தான் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கியிருக்காங்க. அதே வழியை தான் நம்ம தளபதியும் இப்ப பின்பற்றிருக்காரு. அப்படி இந்த மாநாடு நடத்துறதுக்கு அவரு மதுரையில இடம் கேட்டு ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா அவரு மாநாடு போடக்கூடாது, மாநாடு நடத்தவே கூடாது. இந்த மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் அரசியல்ல எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாயிடும். அது எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லாருக்குமே விஜய் அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலி அப்படிங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமா உறுதியாயிடுச்சுங்க. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு இப்பவே கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இடம் ஃபுல் ஆயிடுச்சாம். அந்த அளவுக்கு மக்கள்கள் திடலா திரண்டு போய் அங்க குமிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு யாருமே நீங்க எங்க வண்டியில வாங்கன்னு சொல்லி வண்டி அரேஞ்ச் பண்ணல. வந்தா இவ்வளவு காசு தருவோம் அப்படின்னு காசு தரல. வந்தீங்கன்னா சாப்பாடு போடுவோம், சரக்கு வாங்கி தருவோம்னு எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாம விஜய் அழைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பேர் தமிழகத்துல இருந்து கிளம்பி போவாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இந்த நேரத்துல இப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்து இந்த மாநாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுல கலந்துகிட்ட உடனே அவருடைய தாவேக்கா கொடிய ஏத்துறதா இருந்திருக்காரு. அதுவும் 100 அடியில பிரம்மாண்டமான முறையில ஒரு ராட்சச கொடி கம்பத்தை நடுறதுக்காக புஷி ஆனந்த் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மாநாட்டு நடக்கிற இடத்துக்கு வெளியில. இந்த இடத்துக்கு வெளியில இந்த கொடி கம்பத்தை நடுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டு கிரேன் தூக்கியிருக்கு. முதல்ல ஒரு கிரேன் தூக்கும்போது அந்த கொடி கம்பத்தோட வெயிட்ட இந்த கிரேனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல்ல இருக்கிற கிரேனை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்து அந்த கிரேனை தூக்கி நிப்பாட்டி ட்ரை பண்ணும்போது அந்த கொடி கம்பத்தை தூக்குன அந்த கன்வேயர் பெல்ட் டக்குன்னு அருந்து கொடி கம்பம் சரிஞ்சிருக்கு. நல்ல வேளை யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம எல்லாருமே அங்கும் இங்கும் சிதறி ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த கொடி கம்பம் ரொம்ப மெதுவாக கீழே விழும்போது அங்கிருந்து ஒரு காரு மேல விழுந்து காரு அப்பளமா நொறுங்கி போயிருக்கு. ஆனா அந்த காருக்கு பக்கத்துல உள்ள கார்லாம் ஆள் இருந்திருக்காங்க. ஆனா எதிர்ச்சவசமா அந்த கார்ல யாருமே இல்ல. இதனால யாருக்கும் சின்ன ஒரு துரும்பு கூட அடிபடல. இருந்தாலும் இந்த மாநாடு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்புறம் போனாலும் இப்போ இந்த கொடிக்கம்பம் விழுந்தது மக்களிடையே சின்ன ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு. அதற்கு காரணம் கூட இது எதிர்க்கட்சி செய்யக்கூடிய சதிகள் அப்படின்னு இப்போ தாவேக்கா கட்சி ரசிகர்கள் சொல்றாங்க. ஏன்னா கொடிக்கம்பம் அறுந்து வந்தது யாரும் எதிர்பார்த்து செஞ்சது இல்ல. பெல்ட் அறுந்து போனதுக்கு இதுக்கு யாரும் காரணம் கிடையாது. மக்களை வர வச்சு விஜய் கொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த இடத்துல தாவேக்கா மாடு இல்லாம வேற எந்த கட்சி மாடு போடுறதும் இந்த கொடிக்கம்பம் தூங்கியிருந்தாலும் கண்டிப்பா விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா வரலாற்றை புரட்டி பாருங்க. இத்தனையும் மாநாடுக்கு ரெடி பண்ணும் போதே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தாவேக்கா கட்சியில அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படவே இல்லை. இது ஒரு எதிர்ச்சியா நடந்த விஷயம் தான். இது யாரும் பெருசாக்க வேணாம். இதுக்காக விஜயோடைய ரசிகர்கள் யாரும் அச்சப்பட்டு இந்த மாநாட்டுக்கு வரமாட்டோம் நினைக்கிறது முட்டாள்தனம். கண்டிப்பா இந்த மாநாடு திட்டமிட்ட நேரத்தில் எங்க தலைவர் விஜய்க்காக நாங்க வந்தே தீர்வோம் அப்படின்னு மக்கள்கள் மீண்டும் குவியலாக அங்க போய் குமிஞ்சிட்டு இருக்காங்க. தாவேக்கா மாநாடு 2வது முறையா மதுரையில் நடக்க போது இந்த மாநாடு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து விஜய் அவர்கள் அரசியல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு உங்களுடைய கருத்து நாங்க கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.